நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதுங்க. எல்லாருமே அதை சாப்பிடலாம். குறிப்பா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ நீங்க வந்து உணவுல அடிக்கடி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் யூஸ் பண்ணி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எடுத்து போகிறதுக்கும் இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க மஷ்ரூம் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு நான் அன்றைக்கி ஒரு கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இனி பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடவே நல்ல வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம். இனி இதில் ஒரு பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துடலாம். இதுக்கு கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை தோல் உடைச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு கூடவே 2 பச்சை மிளகாவையும் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதுக்கு கூடவே ஒரு பெரிய தக்காளியை பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிக்கிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இனி இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இனி இதில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துடலாம், நல்ல வாசனை கொடுக்கும். அதையும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு 200 கிராம் அளவு மில்கி மஷ்ரூம்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து பட்டன் மஷ்ரூம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஷ்ரூம் வந்து எப்போவுமே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. மஷ்ரூமில் இருந்தும் கொஞ்சம் வெளியே தண்ணி வந்திருக்கு. இனி இதில் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துடலாம். ரைஸ் உடையாமல் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி தேவைப்படும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் கரம் மசாலா எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு வந்து கரம் மசாலாவோட டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஃபைனலாக பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இனி இதில் ஃபைனலாக கொஞ்சம் நறுக்கி வச்ச மல்லி இலை சேர்த்துடலாம். அப்போ வந்து நம்ம பிரியாணி நல்ல வாசனையாக இருக்கும். இனி நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலுக்கு வச்சுருங்க. ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி நல்லா வெந்திருக்கு. ரைஸும் வந்து ஒத்தையாக நல்லா உதிரியாக வந்திருக்கு. நம்ம சேர்த்து தண்ணி அளவும் கரெக்டாக இருக்குது, அடி எதுவும் பிடிக்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப சூப்பராக அழகாக உதிரியாக வந்திருக்குது ரைஸ் எல்லாமே. இதை வந்து நீங்கள் ஆனியன் ரைத்தா கூட சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.